ஒரு சிறிய கிராமத்தில் ராதா வாழ்ந்து வந்தாள். கணவரில்லாமல் தனியாக வாழ்க்கையை நடத்தினாள். அவளின் உலகமே அவளது ஒரே மகன். அவனை நன்றாக படிக்க வைத்து பெரியவனாக வேண்டும் என்று கனவு கண்டாள். மகனும் நன்றாக படித்து முடித்தான். பிறகு வேலைக்காக வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. அம்மா, சீக்கிரம் திரும்பி வருகிறேன் என்று சொல்லி சென்றான். நாட்கள் கடந்தது. வேலைப்பளு அதிகமாக அவனால் அடிக்கடி வர முடியவில்லை. அம்மா அழைத்தாலும் வேலை பிறகு பேசலாம் என்று கூறி வைப்பான். ராதாவுக்கு தனிமை அதிகமானது. அவளுக்கு ஒரே ஆறுதல் அருகிலிருந்த முருகன் கோவில். தினமும் கோவிலுக்கு சென்று, முருகா, என் மகனை நீயே காப்பாத்தனும், அவன் வரலைனா நீயே என் மகனாக இருக்கணும் என்று கண்ணீர் விட்டு வேண்டுவாள். காலங்கள் ஓடின. அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையிலான தூரம் அதிகமானது. ஒரு நாள் திடீரென ராதாவுக்கு மார்பு வலி ஏற்பட்டது. யாரும் அருகிலில்லை. சில நிமிடங்களில் அவள் உயிர் பிரிந்தது. உறவினர்கள் மகனுக்கு அழைத்தார்கள். ஆனால் அழைப்பு செல்லவில்லை. அனைவரும் சோகத்திலிருந்தனர். அந்த நேரத்தில் திடீரென அவளது மகன் வந்தான். அம்மாவை பார்த்து கதறி அழுதான். அனைத்து இறுதி சடங்குகளையும் மகனாக இருந்து அவனே செய்தான். கிராமத்தார், கடைசியில் அம்மாவுக்கு மகன் கடமையை செய்தான் என்று சொன்னார்கள். ஒரு வாரம் கழித்து மீண்டும் உண்மையான மகன் வெளிநாட்டிலிருந்து வந்தான். அம்மா எங்கே என்று கேட்டான். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். நீயே எல்லா சடங்குகளும் செய்துட்ட, இப்போ ஏன் கேட்கிற என்றார்கள். அவன் குழம்பினான். நான் இப்போதான் வந்தேன் என்றான். நடந்ததையெல்லாம் சொன்னார்கள். அவன் உடைந்து அழுதான். அப்போது அவன் அம்மா சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. நீ இல்லை என்றால் என் முருகன் என் மகனாக வந்து எல்லாம் செய்வான் என்று. அவன் நடுங்கினான். உடனே முருகன் கோவிலுக்கு ஓடினான். முருகன் முன் நின்று அழுதான். முருகா, என் அம்மாவுக்கு நான் செய்யாத கடமையை நீயே மகனாக வந்து செய்தாயா? என்னை மன்னிச்சிடு. அன்றுதான் அவன் தன் தவறை உணர்ந்தான். அம்மாவின் பாசம் கடவுளையும் மகனாக்கியது.